நீட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். சீட் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அதை எப்படி ரீட் பண்ணணும்? எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்க சீட் மேட்ரிக்ஸ் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது. ஸ்டேட் நேம், இன்ஸ்டியூட் டைப், கோட்டா, பிரான்ச், கேட்டகரி, டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்குது. அதில் ஓபி நோ, பிசி பிஹெச், இடபிள்யூ நோ மாதிரி கோட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆகலாம் உங்களுக்கு. ஆனால் ஒரி பண்ணிக்காதீங்க. வீடியோவில் சீட் மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு காலத்தையும் நான் சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸில் இருக்க ஒவ்வொரு ரோவையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு சயின்ஸ் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சீட் மேட்ரிக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, த சாய்ஸ் ஃபில்லிங் for the round 1 of the UG Counseling 2026 has been extended up to 11:59 PM. So இன்னைக்கு 11:59 PM வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணலாம். The choice locking will start from 5:30 PM of 17/8ன்னு இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னாடி கொடுத்த டேட்டை விட இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று ஈவினிங் 5:30லேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஸ்டே இன் டச் வித் த எம்சிசி வெப்சைட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ்னால் என்ன? இப்போ ஒரு தேட்டரில் மூவி டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போது எந்த ரோவில் எத்தனை சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நீட் கவுன்சிலிங்கில் எந்த காலேஜில் சீட் இருக்குது, எந்த கோர்ஸ்க்கு சீட் இருக்குது, எந்த கோட்டாக்கு இருக்குது, எந்த கேட்டகரியில் எத்தனை சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது காட்டும். ஸோ சிம்பிளாக சொன்னால் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது கவுன்சிலிங்கில் அவைலபிளான சீட்ஸோட ஒரு அஃபீஷியல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 31,728 சீட்ஸ் ஸோ மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் யூ கேன் சி இதில் 298 பேஜஸ் இருக்குது. ஸோ ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன், இது எல்லாமே கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் கிடையாது. இதில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், கவர்மெண்ட் காலேஜ், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸு, எய்ம்ஸோட சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸு, என்ஆர்ஐ சீட்ஸு எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது சீட் மேட்ரிக்ஸில் இருக்கிற 8 காலம்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா த ஸ்டேட் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு காலம் ஸ்டேட் நேம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு தான் இந்த காலம் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடுன்னு இந்த இடத்துல இருந்தால் அந்த காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது. கேரளான்னு இருந்தால் அந்த காலேஜ் கேரளாவில் இருக்குதுன்னு அர்த்தம். கர்நாடகான்னு இருந்தால் ஆப்வியஸாக கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடுன்னு இருந்தால் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜோட ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிளாக இருக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படி கிடையாது. ஸோ ரிமெம்பர் திஸ், ஸ்டேட் நேம் அப்படின்றது காலேஜ் எங்கே இருக்குதுன்னு மட்டும்தான் சொல்லும். யார் அப்ளை பண்ணலான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா காலம் அதுதான் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த ஸ்டேட் நேம். ஸோ அதில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி அங்கே இருக்கிற இன்ஸ்டியூட் டைப், இன்ஸ்டியூட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது தான் இந்த காலம் காட்டும். ரெண்டாவது காலம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் டைப். ஸோ என்ன மாதிரியான இன்ஸ்டியூட் அது அப்படின்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் இன்ஸ்டியூட் டைப். ஸோ சிம்பிளாக சொன்னால் இது என்ன டைப் ஆஃப் காலேஜ்னு சொல்லுது இந்த காலம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் காலேஜ் அண்டர் ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ எய்ம்ஸ் அப்படின்னு இருந்தால் இங்கே டீம்டு யூனிவர்சிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ வந்து எய்ம்ஸ்னு இருந்தால் அது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். டீம்டு யூனிவர்சிட்டின்னு இருந்தால் அது ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டி. ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. எம்சிசி மூலமாக சீட் கிடைக்குதுன்னு வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால காலேஜ் டைப்பை செக் பண்ணும்போது நீங்கள் வந்து இது கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில். ஸோ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது சீட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபீஸை நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ இன்ஸ்டியூட் டைப்புன்றது இது என்ன வகையான காலேஜ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இன்ஸ்டியூட் டைப்பிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து இந்த காலமில் காலேஜோட நேம், அதோட அட்ரஸ், அதோட கோட் இது எல்லாமே இருக்கும். இப்போ எய்ம்ஸ் மதுரை அப்படின்னு மென்ஷன் பண்ணி 200580 ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எய்ம்ஸ் மதுரை அப்படின்றதே காலேஜோட பேர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நம்பர் வந்து அந்த காலேஜோட எம்சிசி கோட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் யூ கேன் see the MCC கோட் ஆல்சோ. ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரோல் நம்பர் இருக்கும்ல, அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் யூனிக் கோடு, அதுதான் இந்த எம்சிசி கோடு. இப்போ சிமிலராக இருக்க காலேஜஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஒரு அலாட்மெண்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணும்போது காலேஜ் நேமும் செக் பண்ணும், காலேஜ் கோடு ரெண்டையுமே செக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டியூட் அப்படின்றது எந்த காலேஜ் அப்படின்னு சொல்கிறது. சரி, காலம் 4 வந்து கோட்டா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோட்டானா அந்த சீட் எந்த குரூப் ஆர் சீட் டைப் எந்த டைப்பில் வருது, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் என்னது இந்த கோட்டா. இது பாருங்கள், ஓப்பன் சீட் கோட்டா, இது ஆல் இண்டியா. ஸோ யூ கேன் see the difference. காமனாக இந்த நேம்ஸ் இருக்கும். என்னென்னா ஆல் இண்டியா, ஓப்பன் சீட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் மெரிட் சீட், என்ஆர்ஐ. ஆல் இண்டியான்னு இருந்தால் அது ஆல் இண்டியா கோட்டா சீட். ஓப்பன் சீட் கோட்டான்னு இருந்தால் எய்ம்ஸ் ஆர் சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் இந்தியா லெவலில் அவைலபிளான சீட்ஸாக இருக்கலாம். செல்ஃப் ஃபைனான்ஸ் மெரிட் சீட்னு இருந்தால் அது டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மெரிட் சீட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் சீட் மாதிரி நீங்கள் லோ ஃபீஸ்ன்னு அசியூம் பண்ணிக்காதீங்க. என்ஆர்ஐன்னு இருந்தால் நான் ரெசிடென்ட் இந்தியன் கோட்டா சீட். என்ஆர்ஐ கோட்டாக்கு ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஃபீஸும் நார்மலாக ஹையாக தான் இருக்கும். ஸோ காலேஜ் நேம் நல்லா இருக்குன்னு மட்டும் சாய்ஸ் ஆட் பண்ணி வைக்காதீங்க. ஸோ அந்த காலேஜோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். எந்த கோட்டா, ஃபீஸ் எவ்வளோ, ஸோ நம்ம அந்த கோட்டாக்கு எலிஜிபிளா, இது எல்லாத்தையும் செக் பண்ணும். கோட்டா அப்படின்றது இந்த சீட் எந்த சீட் டைப் அப்படின்னு வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பிரான்ச். ஸோ இங்கே பிரான்ச் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து என்ன கோர்ஸ்? ஸோ பிரான்ச்னா எந்த கோர்ஸ்? இப்போ எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, பிஎஸ்சி நர்சிங்கா, சேம் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இருக்கலாம் இல்லையா? ஸோ காலேஜ் நேம் மட்டும் பார்த்துட்டு எம்பிபிஎஸ் காலேஜ்னு நீங்கள் அசியூம் பண்ணக்கூடாது. ஸோ பிரான்ச் காலத்தில் எம்பிபிஎஸ் இருக்கா, பிடிஎஸ்ஸா, பிஎஸ்சி நர்சிங்கா அப்படின்னு கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே எல்லாமே பிரான்ச்சஸில் எம்பிபிஎஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பிடிஎஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்ன கோர்ஸ் அந்த காலேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு காலம் 6 பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி வந்து ஓபி, நோ, பிசி, பிஹெச் மாதிரி கோட்ஸ் வரும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு கேட்டகரியை வந்து சொல்லும். இப்போ ஓபி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓப்பன், பிசி மீன்ஸ் ஓபிசி, அண்ட் இடபிள்யூ அந்த இடபிள்யூன்னு இருந்தால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஸோ அவங்க வருவாங்க இதில். இப்போ வந்து எஸ்சி அப்படின்னு இருக்குன்னா ஷெட்யூல்ட் கேஸ்ட், எஸ்டினா ஷெட்யூல்ட் ட்ரைப். ஸோ செகண்ட் கோடு வந்து டிசபிலிட்டி ஸ்டேட்டஸை வந்து சொல்லுது. இப்போ நோ, இடபிள்யூ நோ. ஸோ நோனா நான் பிடபிள்யூடி. அதே மாதிரி பிஹெச் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு பிடபிள்யூடி சீட்டு. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓபி நோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள்.
ஸோ இதில் ஓபினா ஓப்பன் சீட்டு, நோனா நான் பிடபிள்யூடி. பிசி நோ அப்படின்னா பிசினா ஓபிசி கேட்டகரி, நோனா நான் பிடபிள்யூடி. பிசிபிஹெச், ஸோ பிசிபிஹெச் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓபிசி கேட்டகரி, பிஹெச்னா பிடபிள்யூடி சீட். அது எஸ்சி நோ அப்படின்னா எஸ்சி கேட்டகரி, நான் பிடபிள்யூடி சீட். இடபிள்யூஎஸ் நோனா இடபிள்யூஎஸ் கேட்டகரி, நான் பிடபிள்யூடி சீட். ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஓபினா ஓபி ஆர் ஓப்பன் சீட்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் ரிசர்வ்டு சீட்னு அர்த்தம் கிடையாது. அப்ளிகபிள் கவுன்சிலிங் ரூல்ஸ் அண்ட் மெரிட் பேஸ் பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஓப்பன் சீட்டில் அலாட் ஆகலாம். ஸோ கேட்டகரி அப்படின்றது இந்த சீட் எந்த கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காலம் 7. ஸோ நம்ம காலம் 7 போயிடலாம். கேட்டகரி பார்த்தாச்சு. இங்கே டோட்டல் சீட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த காலம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஸ்டேட் நேம் பார்க்குறோம், இன்ஸ்டியூட் டைப் பார்க்குறோம், அவங்களோட இன்ஸ்டியூட் நேமு, அப்புறம் கோட்டா என்ன இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பிரான்ச்சு, என்ன கேட்டகரி, எத்தனை சீட்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா காலேஜுக்கும் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் நம்பர்ஸ் வேரி ஆகுதை பார்க்கலாம். இது எல்லாமே டோட்டல் சீட்ஸ், இதில் 6 இருக்குது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ எய்ம்ஸ் மதுரை அப்படின்னு கொடுத்து கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ்ஸு, கேட்டகரி வந்து பிசி நோன் கொடுத்துட்டு டோட்டல் சீட்ஸ் வந்து இங்கே 14 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எய்ம்ஸ் மதுரையில் மொத்தமாக 14 சீட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எய்ம்ஸ் மதுரையில் அந்த பர்டிகுலர் கோட்டாவில் ஓபிசி நான் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 14 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. இப்போ சேம் காலேஜ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரோலை, அடுத்த ரோலை வந்து அதே காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி அது வந்து ஓப்பன் கேட்டகரி சீட்டு, இடபிள்யூ சீட்டு, எஸ்சி சீட்டுன்னு தனியாக திருப்பி கொடுத்துருப்பாங்க. எஸ்டி சீட்டு, பிடபிள்யூ செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க சேம் காலேஜுக்கே. ஸோ வந்து ஒரு கிளாஸில் இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் பாய்ஸ் 20 கேர்ள்ஸ் 20ன்னு செப்பரேட்டாக நம்ம காட்டுறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி காலேஜ் சீட்டை கேட்டகரி வைஸ் செப்பரேட் ரோஸில் வந்து இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ரோவில் இருக்க சீட் நம்பரை பார்த்துட்டு அந்த காலேஜோட டோட்டல் சீட்ஸ்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. ஸோ டோட்டல் சீட்னா அந்த எக்ஸாக்ட் ரோ அண்ட் கேட்டகரிக்கு எத்தனை சீட்ஸு அது மட்டும்தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா சீட் ஜெண்டர். ஸோ இது லாஸ்ட் காலம். மோஸ்ட் பிளேசஸில் இங்கே பார்த்தீங்கன்னா போத் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்துலேயுமே போத். ஸோ போத்னா த சீட் இஸ் எலிஜிபிள் ஃபார் போத் த மேல் அண்ட் த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். 2 பேருக்குமே சீட்டுக்கு வந்து கம்பீட் பண்ண எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இஃப் ஃபீமேல் ஒன்லி ஆர் ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வேறு ரூல் அப்ளை ஆகும். ஸோ மேல் ஃபீமேல். ஸோ இது வந்து போத் மோஸ்ட்லி எல்லா காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா போத்துன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீட் ஜெண்டர் அப்படின்றது இந்த சீட் யாருக்கு, போத் ஜெண்டர் ஆர் அ ஸ்பெசிஃபிக் ஜெண்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சீட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து இங்கே ஒரு 298 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, அது நமக்கு தேவையில்லை. ஸோ கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிடிஎஃபை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl F யூஸ் பண்ணுங்கள். Ctrl F யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் பார் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பண்ணுற காலேஜை வந்து நம்ம டைப் பண்ணலாம். இப்போ நான் டைப் பண்ணுறது எய்ம்ஸ் மதுரை. ஸோ எய்ம்ஸ் மதுரை டைப் பண்ணோன்னே எங்கே இருக்குது அப்படின்னு வந்து அது பேஜ் எடுத்துகிட்டு வந்துருச்சு 199 பேஜ் நம்பரில். ஸோ எய்ம்ஸ் மதுரையில் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. இன்ஸ்டியூட் டைப் என்ன, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ஸு. ஸோ அதோட இன்ஸ்டியூட்டை இங்கே இருக்குது எய்ம்ஸ் மதுரை, அதோட எம்சிசி கோட் நம்பரு. இது வந்து என்ன வந்து கோட்டா பார்த்திங்கன்னா
ஓப்பன் சீட் கோட்டா, அதுக்கப்புறம் அதோட பிரான்ச்சு எம்பிபிஎஸ் இருக்குது. அதோட கேட்டகரி பாருங்கள். ஸோ கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிசி, ஸோ பிசி நோ, இடபிள்யூஎஸ் இருக்குது நோ, அண்ட் இந்த கேட்டகரி எல்லாமே இருக்குது. இந்த கேட்டகரிலாம் எத்தனை சீட்ஸ் இருக்குது? இங்கே 14 இருக்குது. இங்கே இந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே 14 சீட்ஸ் இருக்குது. இங்கே 4 இருக்குது. இங்கே 1 இருக்குது. அண்டு 2 ஜெண்டருமே இந்த சீட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணி உங்களோட காலேஜஸை சர்ச் பண்ணிக்கணும். ஸோ மொபைல்லையும் வந்து நீங்கள் வந்து இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். உங்கள் காலேஜ் நேமு இல்லை கோடு இந்த மாதிரி. ஸோ காலேஜ் நேம் நீங்கள் கிடைச்சாலும் இந்த டீட்டெயில்ஸையும் செக் பண்ணுங்கள். காலேஜ் டைப் என்ன, கோட்டா என்ன, கோர்ஸ் என்ன, கேட்டகரி என்ன, எத்தனை சீட்ஸு, ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருக்கா, அண்ட் காலேஜ் ஃபீஸ் எவ்வளவு. சீட் மேட்ரிக்ஸ் சீட் அவைலபிலிட்டியை மட்டும் தான் காட்டும். காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, பாண்ட் அண்ட் அதர் கண்டிஷனை செப்பரேட்டாக அஃபிஷியல் காலேஜ் வெப்சைட் ஆர் எம்சிசி டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணணும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டேக் நம்பர் 1. ஸோ நீங்கள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, 31,728 சீட்ஸ் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் சீட், ஏன்னா நம்ம கவுன்சிலிங் தானே போகிறோம் அப்படின்னு வந்து அசியூம் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நேம். ஸோ பார்த்து அந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்னு அசியூம் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3, செல்ஃப் ஃபைனான்ஸ் மெரிட் சீட்டை லோ ஃபீஸ் கவர்மெண்ட்டை. ஸோ இப்போ கவர்மெண்ட்லலாம் லோ ஃபீஸ் தருவாங்கள்ல, அந்த மாதிரின்னு அசியூம் பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4. இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் எய்ம்ஸ் மதுரை எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ இது எய்ம்ஸ் மதுரையில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் பார்த்துட்டு பிசி நோவில் இங்கே 14 சீட்ஸு அப்படின்னு வந்து அசியூம் பண்ணாதீங்க. அடுத்தும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேட்டகரிக்கு 4, இந்த கேட்டகரிக்கு 1. ஸோ அது தவிர இங்கே 19, 1, 7 மற்ற கேட்டகரி. ஸோ இது எல்லாமே அந்த எய்ம்ஸ் மதுரையில் இருக்கிறது தான். ஸோ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் தான் அதுதான் டோட்டல் சீட்ஸு. ஸோ ஒரு கேட்டகரி ரோவில் இருக்கிற சீட்ஸை நம்பரை மட்டும் நீங்கள் வந்து இவ்வளோ தான் இன்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்காதீங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸில் நம்ம இந்த 8 காலம்ஸ் பார்த்தோம். ஸ்டேட் நேம்னா காலேஜ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, இன்ஸ்டியூட் டைப்னா என்ன டைப் ஆஃப் காலேஜு, இன்ஸ்டியூட்னா எந்த காலேஜு, கோட்டானா எந்த சீட் டைப்பு, பிரான்ச்னா எந்த கோர்ஸு, கேட்டகரினா எந்த கேட்டகரி, டோட்டல் சீட்ஸ் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் கேட்டகரிக்கு எத்தனை சீட்ஸு, சீட் ஜெண்டர்னா யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள். இந்த 8 கொஷின்ஸ், இதுக்கான ஆன்சர் தான் சீட் மேட்ரிக்ஸோட 8 காலம்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரவுண்ட் 1 ரிசல்ட், காலேஜ் ரிப்போர்ட்டிங், ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் கவுன்சிலிங் ரவுண்ட் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.